ஒன்ஸ் அப்பான் எ டைம் இது இல்லாத வீடே கிடையாது. இது வச்சு கட்டினாத்தான் வீட்டிலேருந்து வெளியில் போகிறப்ப அவன் வெள்ளையும் சொல்லையுமா போக முடியும். இல்லைன்னா அழுக்கு சட்டையும் அழுக்கு வெட்டியும் கட்டிட்டு அழுக்கு பண்ணுற மாதிரியே தான் திரிவாங்க. இப்போத்தான் இதெல்லாம் என்னென்னே தெரியாமல் போச்சு, அதிசயமாக போச்சு. இப்போல்லாம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. முதல்ல அவனுக்கு இருக்கவே இடம் இல்லை. அப்புறம் இதை எங்கே தனியாக கொண்டு போய் வைக்கிறது? அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? வேறு எதுவும் இல்லை. இதுதான் பாருங்கள், துவைக்கிற கல். இதுக்காகவே ஒரு படிக்கல்லை தேடி கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு மேடையை கட்டி அது இல்லாமல் இருக்கிறது. இப்போ தான் நம்மளாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வக்கனையாக போட்டு எடுக்கிறதுக்கே நமக்கெல்லாம் அவ்வளவு சிரமமாக இருக்குது. ஆனால் முன்னால் எப்படி தெரியுமா, இதா இப்போ பழைய காலத்தை நோக்கி போயிட்டுருக்க. பூரா தண்ணியில் ஊற வச்சு, அதாவது சோப்புத்தூளை போட்டு ஊற வச்சு அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் எடுத்து போட்டு இந்த கல் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த ஆத்திரத்தையும் வீட்டில் தாங்குகிற ஒரே கல் இந்த கல் தான். போட்டு அடித்து கிழிப்பாங்களான்னு கேட்காதீங்க. அதுவும் ஆக்சுவலி இந்த ஓரமாக வந்து நமக்கு வந்து உடஞ்சி போச்சு. இந்த இடம் வந்து அதுவாக விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பூசி மூழ்கி மேலே இந்த கல் தனி, இந்த மேடை தனி. இந்த கல்லுக்கு ஏற்றாப்புல மேடை இல்லை, இந்த மேடைக்கு ஏற்றாப்புல கல் இல்லை, இந்த கல்லுக்கு ஏற்றாப்புல ஒரு மேடையை கட்டி அதை எடுத்து போட்டு எப்பயும் அடித்து துவைக்கிறது தான். இப்போது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஏகப்பட்ட இடங்களில் வந்து திட்டிக்கிட்டே வந்து வீட்டில் இருக்க முடியாமல் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் வந்து துணி அழுக்காக இல்லைனாலும் உடனே தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க துவைக்க. அது ஏன்னா இதில் அடிக்கிற அடியில் யார் மேலே கோவம் இருக்கோ அவங்க சட்டையோ பேண்ட்டையோ வேட்டியோ சேலையோ பாவாடையோ எடுத்து போட்டுக்கிட்டு அடித்து ஒட்டு மொத்தமாக வந்து அவங்க முன்னாடி கொடுக்குறப்ப அது இன்றைக்கி போட்டால் கிழிஞ்சிடும். அவ்வளோதான், இன்றைக்கி தான் நீ கடைசியாக யூஸ் பண்ண முடியும். பழி வாங்குறதுலாம் இப்படி தான் வாங்குவாங்க. இந்த துவைக்கிற கல் இப்போல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து இந்த படிக்கல்லும்பாங்க. பெருசு பெருசாக நம்ம ஊர்லலாம் கல் பற்றையெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. அந்த கல் பற்றையில் விதவிதமாக, அதாவது தரைக்கு ஏற்றாப்புல ஒரு கல், படிக்கு ஏற்றாப்புல ஒரு கல், இந்த மாதிரி துவைக்கிறதுக்கு தகுந்தாப்புல ஒரு கல் அறுப்பாங்க சார். உளியை வச்சு செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இந்த மரம் அறுப்பாங்கல்ல, மரம் அருவம் இல்லை, அந்த மாதிரி ஏகப்பட்ட பற்றைகள் இருந்தது. நான் எந்நேரமும் அந்த உளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் கிடையாது, சிற்பம் செய்கிறது அதெல்லாம் கிடையாது. கட்டட வேலைப்பாடுகளுக்கான கல், இந்த கோயிலுக்கு அந்த இதுக்கு தூணுக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கல் இன்னமும் இந்த வீட்டில், அதாவது நம்ம வீடு கட்டி ரொம்ப வருஷமாச்சு. நம்ம வீட்டில் இன்னமும் உறுதியாக சேதாரமாகாமல் சேஃப்டியாக இருக்க ஒரே ஒரு விஷயம்னா அது இதுதான். வச்சப்போ இருந்தது அப்படியே இருக்குது. அது அந்த இது வந்து வச்சப்பயே வந்து அது வந்து கரண்ட் விழுந்துருச்சுன்னு வைங்க, அது ஏதோ அவங்களுக்குள்ளே சரியானபடி இதுவாகாததுனால இது கரண்ட் விழுந்துருச்சு. இந்த கல் பல நினைவுகளை, பல உணர்வுகளை தாங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டோட நடுகல்னே வச்சுக்கலாம் அது.